பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே பார்க்கும்போது, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் என்னதென்பதை அறிந்து அனுதினமும் நம்மை பாதுகாத்து நம்மை போஷிப்பிக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிறவர். நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. எனவே நீங்கள் நாளைய தினத்தை குறித்த கலக்கம் இல்லாதவர்களாய் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, அவருடைய பர்வதத்திலே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் குறைவுகள் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவைகள் அவருடைய பர்வதத்திலே சந்திக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே ஆண்டுடைய சமூகத்துல நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் நம்புவது அவராலே வரும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தங்களுடைய தேவைகளை நினைத்து கலங்கி சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுதே நீர் அற்புதம் செய்து என் பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளையுடைய கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறட்டும். ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.